தமிழ் ப்ரோ சர்ப்ரைஸ் டெலிவரியா மாறுது. சர்ப்ரைஸா கிஃப்ட் தந்திருக்காங்க. யாரு தந்திருப்பாங்க? எங்களுக்கு கேக் இருக்குது, பின்னால ரெட் லைட் எல்லாம் எரிஞ்சு வானம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. ரிவீல் பண்ணுவோமா? சொல்லு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை ராஜி கொள்றேன். இன்றைக்கு இந்த கடவுளை நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நான் புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போறேன். என்ன புதிய பிஸ்னஸ்? ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் அண்ணாவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்து கொண்டு இருக்கோம். உடுப்பு பிஸ்னஸ், அதாவது உடுப்பு கடை செய்து கொண்டு இருக்கோம். இப்போ நானும் என்ன முறை சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இது என்ன பிஸ்னஸ் போக போக சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க என்ன பிசினஸா இருக்கு. நாங்க அதை இப்ப கொஞ்ச நேரத்துல ரிவீல் பண்ணுவோம். அது என்ன பிசினஸ் விளக்கமாவே சொல்லுவோம், என்ன விளக்கம் எப்படின்னு. நீங்க அதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க, நான் பாப்போம் எத்தனை பேர் சரியா கெஸ் பண்றீங்க. என் பார்ட்னர் யாருன்னு சொல்லியும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோல எல்லாம் ரிவீல் பண்ணுவோம். இன்றைக்கு நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். இன்றைக்கு அந்த பிசினஸ் முதல்ல இதுக்காண்டி போய் கொண்டிருக்கோம். என்ன அதுக்காண்டி தான் எங்க போறோம்னு சொன்னா மட்டக்களப்பு நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்படி புது புது பிசினஸ் நாங்கள் துவங்க இருக்கிறோம். என்ன இது எங்களோட 2வது பிசினஸ். என்ன ஒன்று இருக்கு, அது பெரிய ஸ்டெப் உண்டு, அது பிறகுதான் சொல்லுவோம் எல்லாத்தையுமே. இப்ப என்ன சொன்னா எல்லாம் கெஸ் பண்ணுங்க நீங்க. இப்ப முதலாவது 2 கடையும் இப்ப அடியில எங்க வச்சிருக்கு சொல்லுவோம். அடி பாதத்துல நிக்கு, தலைக்கு போறதுக்கு 2-3 வரைக்கும் ஆகும். என்ன அதுதான் அப்படிதான் எல்லாம் போறதுக்கு லேட் ஆகுது. அது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று சின்ன சின்னனா தொடங்கி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணி கொண்டு தானே இருக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பம் பண்றது சரியான கஷ்டமா இருக்கும். பேந்து போக போக எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துடும். என்ன ஒரு நிலைக்கு வந்துடும். ஸ்டார்ட் அப் தான் கொஞ்சம் ட்ரபிளா இருக்கு, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஈஸியா ஆயிரும். மற்றது இன்னும் ஒரு விஷயம் உண்டு, இந்த வீடியோல சொல்லி ஆகணும். திருகோணமலையில ஒரு சிக்னல் 2-3 சிக்னல் சந்தி போட்டீங்கடா, நல்ல விஷயம். என்ன ஓமப்பா, இது என்னது? எல்லா பக்கமும் ஒரு காரை இங்கால இருந்து இங்கால மாத்தி கொண்டு வரது கிடையாது, போதும் போதும் ஆயிருது. முக்கியமா மட்டிக்கலையில ஒன்று போடுவோம். என்ன கார் எடுக்கல உண்மைக்குமே இங்க சிக்னல் சந்தி உண்மைக்குமே இங்க சிக்னல் சந்தின்றது சரியான முக்கியம். என்ன ஒவ்வொரு நாள் நாங்க அனுபவப்படுறோம். என்னதால எங்கேயும் இல்ல, நான் இது வரைக்கும் எங்கேயும் பாக்கல. எங்கேயும் இருக்கா? இங்க திருவண்ணாமலையில ஒரு இடம் இல்ல சிக்னல் சந்தி இல்ல. ஆனா வேற வேற இடங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா முக்கியமான ஒரு டூரிஸ்ட் வர இடத்துல டவுனுக்குள்ள இல்லன்ற நேரம் அது ஒரு கவலையான விடயம், கவலைக்குரிய விடயம் உண்டு. இப்ப யாழ்ப்பாணத்துல ஏகப்பட்ட சந்தி இருக்கு சிக்னல் சந்தி, சொல்லி வேலையில அவ்வளவுக்கு இருக்கு. மட்டக்களப்புல கூட கணக்கு சந்திகள் இருக்குது, சிக்னல் சந்தி. அங்க காத்தாங்குடியில இருக்குது, எல்லா இடத்தையும் இருக்கு. நம்ம வளமையா நோமலா போற இடத்த இங்க மட்டும் தான் நான் பாக்கல, இருக்கோ தெரியல. இப்ப நோமல அதாவது எங்களுக்கு ஒரு கதைக்கு ஒரு எங்கட கடையில இருந்து இல்லாட்டி அதுல திரும்ப சந்தியில இருந்து ஒரு வாகனத்தை நீங்க ஒரு முக்கியமான டைம்ல திருப்பி கொண்டு வரேன்னு சொன்னா குறைஞ்சது 5-10 நிமிஷமாவது வெயிட் பண்ணி ஆகணும். என்ன இப்ப ஒரு 10 நிமிஷம் நின்று இருப்போம். என்ன அதுல வாராக்கள் நிக்க போறது இல்ல, அவையில் நெட்டுக்கு தண்டவாள போய் கொண்டிருப்போம். அதை கண்ட்ரோல் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா சிக்னல் சந்தி தானே. என்ன சிக்னல் சந்தி கொண்டு போட்டு விட்டா நல்ல விஷயம் எனக்கு தோணுது. இது இல்லாம யார் பார்க்க போறதப்பா, அது எந்த கதையா கேட்க போறது? ஏதோ நம்ம பதிவு செஞ்சுடுவோம் சொல்றோம். ஓ ஐயா 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 நல்ல மஞ்சள் கோட்டால சைக்கிள்ல போறார், நல்ல விஷயம். ஐயா ஓடிட்டே இல்ல, அது மஞ்சள் கோடும் அவங்களோட உரிமை மாதிரி, அது ஒரு சலுகை. அந்த சலுகையே நம்ம ஒழுங்கா பார்த்து யூஸ் பண்ணணும். என்னமோ வெள்ள கூட அவங்களோட உரிமை மாதிரி சராரண்டி எல்லாரும் போவாங்க, நம்ம தான் பார்த்து கவனமா போகணும். இனி நம்ம அதுல கழிச்சுமே எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த பிரச்சனையை விடுங்க, அந்த பிரச்சனை அது எங்களோட பிரச்சனை, மஞ்சள் கோட்டு பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா சிக்னல் சந்தி மிகமே திருவண்ணாமலைக்கு வேணும். இந்த சந்தியில எனக்கு தெரியாது, அங்க மட்டிக்கலையில நான் பார்த்த வரைக்கும் மட்டிக்கலையில ஒரு வேணும். ஏன்னா 100க்கு வாகனம் வந்து கொண்டே இருக்கு, நிக்காம வருது. மங்காலயம் பாரு வந்து கொண்டே இருக்கு, 2 சைட்டும் பாரு நிக்காம வந்து கொண்டே இருக்கு. நைட்டு எல்லாம் கொஞ்சம் குறைவு. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இதுல ஒரு பள்ளி வாசல் ஒன்று வருது. மட்டக்களப்பு போற வாசல இந்த பள்ளி வாசலும் இருக்குது. பாருங்க, வந்தா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கோ, என்னன்னு சொன்னா இப்ப இதுல பம்பல நின்று நாங்கள் என்ன பம்பல இதுல நின்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜெலி சாப்பிட போறோம். ஜெலி நல்லா இருக்கும், சுட சுட வாங்கிட்டு வந்தேன். இப்ப சுட சுட வாங்கிக்க பாத்தீங்கன்னு சொன்னா குளிர இருந்தது, இப்ப சுட சுட மாறிடுது.
சரி நாங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்ப நாங்கள் சரியாக எங்க நின்று கொண்டிருக்கோம் அதை சொல்லு. செங்கலடியில நிக்கும் இப்ப. சரியா பாத்தீங்கன்னு சொன்னா செங்கலடி நின்று கொண்டிருக்கோம். செங்கலடி மட்டக்களப்புக்கு முன்னுக்கு என்ன, அதாவது திருவண்ணாமலையில இருந்து மட்டக்களப்பு போறோம்னு சொன்னா மட்டக்களப்புக்கு முன்னுக்கு தான் செங்கலடி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னாலும் என்னத்துக்கு வந்திருக்கோம் சொல்லு. இன்றைக்கு ரிவீல் பண்ணுவோமா அப்ப? சொல்லு. என்னத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். அதை ஃபுல்லா எல்லாம் செட்டப் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறோம் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் டெலிவரி இன்னைக்கு செய்ய போறோம். ஃபயர் ஒர்க்ஸோட செய்ய போறோம். அதுதான் நீங்க சொல்லுங்க இனி அடுத்தது நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க விஷயத்தை. அதான் இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு வந்திருக்கோம். அவ்வளவு நம்பர் என்னது சொல்றேன் எனக்கு தெரியும். என்ன சர்ப்ரைஸ் டெலிவரி? நம்மளோட பார்ட்னர் நண்பர் பின்னுக்கு ஏறுறார். காட்டுங்க அவரையும் முருகா. இங்க இருக்கு குறுக்குல கௌசிக் வந்தார். நண்பன் எத்தனை வருஷமா தெரியும்? நண்பன் எனக்கு 6 வருஷம் ஆகும். 6-7 வருஷம் இருக்குமாடா. அப்ப கணக்கு நண்பர்கள் துருவம் செய்திருக்கேன் போல. கணக்கு நம்மளே இந்த இதுல ஃபர்ஸ்டா அடி வாங்கின ஆக்கள் தான். சரி நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா குயிக் சர்ப்ரைஸ் டெலிவரி இனி தமிழ் ப்ரோ சர்ப்ரைஸ் டெலிவரியா மாற போகுது. அதுல தமிழ் ப்ரோ சொன்னா நான் மட்டும் இல்ல தமிழ் சகோதரர்கள் என்ன அப்படித்தானே? இப்ப என்ன அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கா சொல்லுங்க. இந்த நம்பருக்கு அடிச்சா சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு நாங்க நம்பர் என்ன பார்த்து சொல்லு. தமிழ்ல சொல்லுங்க. அங்க போ அந்த நம்பருக்கு அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் கால் அடிக்கிறத விட வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா கொஞ்சம் அதை பார்த்து டக்குன்னு ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கால் பண்ணா அடுத்து ஆன்சர் பண்ணி கதைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்ற வாய்ஸ் மெசேஜ் இன்னும் திறமையா இருக்கும். என்ன உண்மையா அது கொஞ்சம் விலங்கு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்ப எங்க இருக்கிறோம்? புதிய இல்ல வீதியா? உங்களோட வீட்டுக்கு போற ரோட்டடாப்பா. சரி சரி சரி. இப்ப வெட்டிக்குளோண்டா கூட ஆர்டர் எடுத்து செய்வீங்களா என்ன? வெட்டிக்குளம் ஓடுவோம். அதாவது இலங்கையில இருக்க எல்லா இடமும் வருவாங்க. கார் சர்ப்ரைஸ் மற்றது என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். சர்ப்ரைஸ் ஃபயர் ஒர்க்கோட செய்யணும்டா ஃபயர் ஒர்க்கோட செஞ்சு கொடுப்போம். இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான இது வேணுமோ நீங்க எங்களை கண்டக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சர்ப்ரைஸ் ஆர்டர்களை செஞ்சு தரப்படும். அதோட கொஞ்சம் பிளானுகள் போட்டு வச்சிருக்கோம். அதை எங்களோட டிக்டாக்ல நாங்க அதை அப்டேட் பண்றோம். என்ன பேக்கேஜுகள் இருக்குன்னு நீங்க டிக்டாக்லயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிக்டாக்லயும் நாங்க அப்டேட்டுகள் பண்ணி கொண்டு இருப்போம். இப்ப எங்களுக்கு இப்படி கதைச்சு கொண்டு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இவர் தந்துடுவார். கிளப்பி அந்த கதைப்பமே என்ன முன்னும் கணக்க வாகனங்கள் வருது. ஓகே இப்ப சரியாக நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு டவுனுக்குள்ள நிக்கிறோம். என்னத்துக்காண்டி மட்டக்களப்பு டவுனுக்கு வந்து நாங்கள் சொன்னால் கேக் எடுக்கிறதுக்காண்டி ஆர்டர் பண்ண கேக் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். இன்றைக்கு வேற லெவல்ல ஃபன் இருக்குது. என்ன ஆனா மழை தான் எல்லாத்தையும் போட்டு குழப்பம்னு நினைக்கிறேன். ஃபயர் ஒர்க்கோட இந்த ஆர்டர் வந்திருக்குது. மழை இதா இருக்குது. அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. மற்றபடி இல்லாம ஓகே. மழை மட்டும் சொதப்பாம இருந்துச்சுன்னா போதும். இப்ப வார மாசம் தீபாவளி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சர்ப்ரைஸ்ல நீங்க பார்க்காத விதமான சர்ப்ரைஸ் எல்லாம் பாப்பீங்களா என்ன? எல்லாம் எல்லாத்திர அப்டேட்டும் உங்களுக்கு டிக்டாக்ல நான் தருவேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரி பேக்கேஜ்கள் இருக்கு, என்னென்ன மாதிரி செய்ய போறோம், என்னென்ன செய்வோம், என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு முழுமையாக தரப்படும். உங்களுக்கு எதுவும் விலங்கலை எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ண தேவையில்ல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் சரி பண்ணுங்க. நாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். முக்கியமா போடணும் நீங்க எந்த பிளேஸ் போடுங்க, எந்த இடத்த சர்ப்ரைஸ் செய்யணும், என்ன சர்ப்ரைஸ் வேணும்னு சொல்லுங்க, எந்த டேட் என்ன டேட்னு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன விளக்கம்னு நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்போம். அதுக்கு பிறகு இல்லாட்டி மெசேஜ்லயே நாங்க சொல்லுவோம். அதுக்கு கேட்கறதாச்சா? சரி ஓகே ஓகே வாங்க. சாக்லேட் பாஸ்கெட் அங்கால ஃபயர் ஒர்க் இருக்கு. எல்லாத்தையும் கொளுத்தி காட்டுவோம். எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு காட்டுவோம். வேற லெவல்ல ஒரு ஃபன் இருக்கு. கார் சர்ப்ரைஸ் கொஞ்சம் பொறுங்க. நாங்க எல்லாம் செட் பண்ணுவோம். செட் பண்ணி போட்டு காட்டுறோம். மினி பை சொன்னாங்க. நண்பன் கேக்கோட வந்து கொண்டு இருக்கார். ஆர்டர் பண்ண கேக் வந்து கொண்டு இருக்குது. நல்ல பெரிய கேக் தான் போல. இங்கல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சூப்பரா நினைக்கிறாரு. சூப்பரா பாப்போம் கேக். அம்மோய் கபி பதே அம்மோய். ஆனா நல்லா இருக்குது. கலர் நல்ல சோத்த கலர்ல இருக்குது. இணங்கி கொண்டு இருக்கு. பார்த்த உடனே அப்படியே
கை அப்படியே வச்சு அள்ளி சாப்பிடணும் போல இருக்குதோ. சிவப்பு கலர்ல சிவப்பு காதலின் அடையாளம் சிவப்பு. இதயத்தை காதல் இதயத்தை விட இது வடிவா இருக்குது வட்டமா. பாரி லாங் டிஸ்டன்ஸ் வைஃப் கல்யாணம் கட்டிட்டாங்க. என்னடா கட்டலையா? அப்ப காதல் பாருங்க, லாங் டிஸ்டன்ஸ் லவ் இதான். இந்த வீடியோ பார்த்து அவையில நினைக்க முடியாது. அவையில ஒண்ணு நினைக்க மாட்டினா நம்ம என்ன தப்பா எதுவும் கதைக்கல தானே. லாங் டிஸ்டன்ஸ் லவ் உண்டா உண்மையா அது ஒரு இதாண்டா. வேறு ஒரு ஏக்கத்தோட இங்க பர்த்டேக்கு இல்லாம ஒரு தூர இடத்துல இருந்து சர்ப்ரைஸா வேற ஒரு ஆள் மூணு செய்யறது அது ஒரு காதல் தானே. நீங்க நடுத்தரகர்கள் அப்படியா? நாங்க அப்படித்தான் உங்களோட காதல்களை நாங்க இணைத்து ஏஜென்ட். என்ன ஏஜென்ட்? நாங்க காதல்களை இணைச்சு விடுறாங்க. உங்களுக்கு அன்பான ஆட்களுக்கான கிஃப்ட்களை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு பதிலா. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த விஜய் சேதுபதி இந்த படம் ஒன்று இருக்குது தானே, தெரியுமா? அது என்ன படம்? விஜய் சேதுபதி இந்த இங்க கொஞ்சம் பாட்டு பாடுற கூட பாட்டு பிடிக்காரா? என்னது என்ன கட்டர் அப்படின்னா கத்திய சொல்றான். அது இந்த பேக்குக்குள்ள இருக்குடா. நான் அந்த பேக்குக்குள்ள இருக்கு வெள்ளை கலர் கத்தி ஒன்று கிடக்கு பாரு. பேப்பர் கத்தி அதா அந்த பச்சை கத்தி வச்சிருக்கோம் நாங்க. அது அந்த கத்தி பச்சை கத்தி நாங்க வச்சுக்கிறோம். அதான் நானும் சொல்றேன். என்னடா சொல்றீங்க? எனக்கு புலங்கல்ல. போட்டு கத்தி என்னதுக்குடா? அந்த என்ன அந்த கேமரா பேக்குக்குள்ள இருக்கு பாரு கத்தி. உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பலூன் கட்டி கொண்டு வைக்கணும். சரி, நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஈக்குவானம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. என்னன்னு ஏதாவது கதையங்கவன் இல்லை ஈக்குவானம் செட்டாக தான் வாங்கிட்டு வராங்க. இது கொஞ்சம் கலண்டுது, அதான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு. மற்றபடி ஒன்றும் இல்லை. காருக்குள்ளேயும் வேலை நடக்குது, எல்லா வேலையும் முடிய போகுது. இப்போ நாங்கள் ஓர்டருக்கு போகிறோம். ஓர்டருக்கு போகிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18:26 18:26 சொன்னால் 6:26 அப்படியா? 6:27 6:27க்கு கடும் இருட்டாக கிடக்கு. மழை வர்ற மாதிரியும் இருக்குது. வானத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்கரேஷன் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு கார் சர்ப்ரைஸ் தான். டெக்கரேஷன் வேலைகள் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வேலைகள் நடந்துன்னு சொல்லி. இந்த மழை வந்தாலும் நான் எடுத்து தம்பி மழை விட்டோன்னு படியை கொளுத்துங்க அப்படின்னு வாரா கொடுத்துட்டு வந்துருவீங்களா? என்ன கொடுத்து போட்டு வாரா மாதிரி என்ன அது மட்டும் காத்திருப்பீங்களா? என்ன அவ்வளோதுக்கிட்ட அந்த ஓர்டரை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு நித்திரை வரும். இல்லாட்டி நித்திரை வராது. நித்திரை வராது. என்ன இதுக்குள்ளேயே போட்டுடுங்க. இந்த கார் சர்ப்ரைஸ் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவிதமான சர்ப்ரைஸுகள் இருக்குது எங்கள்கிட்ட. என்ன ஒன்றுண்டா சொல்லுவோம் நாங்கள். இப்போ கார் சர்ப்ரைஸ் செய்கிறனால அதை பற்றி மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள். மெயினாக இந்த சர்ப்ரைஸ் பற்றி ஒரு 20ஆம் தேதி பிறகு வழியாக சொல்லுவோம். என்ன 20ஆம் தேதிக்கு பிறகு ஃப்ரீயாகவே ஆகும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட டிக்டாக் பேஜ்லேயோ சரி இல்லாட்டி இதுலேயோ சரி, அதாவது யூடியூப்லேயோ சரி, எதுலேயாச்சும் நாங்கள் அதில் அப்டேட் பண்ணி கொண்டு இருப்போம். அதை பற்றின அப்டேட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கார் அலங்கரிச்சாச்சு. என்ன மாதிரி அலங்கரிச்சிருக்கோம்னு சொல்லி பாருங்கள். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்க, எங்களுக்கு கேக் இருக்குது, பின்னால் ரெட் லைட் எல்லாம் விரிஞ்சு பார்க்குறதுக்கே வேறு லெவல்லாம் இருக்குது. இந்த ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்கி இருக்கிறார். மிக்கி வணக்கம். ஓகே, நாங்கள் இப்போ எந்த இடத்துக்கு போகிறோம்? இப்போ நம்ம போகிறோம் பெட்டிக்லோவில் கழுவங்கணின்ற ஒரு இடத்துக்கு தான் இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். மலேசியாவிலேருந்து லவ்வர் வந்து பாய் ஃப்ரெண்டுக்காக சர்ப்ரைஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஃபயர் ஒர்க் எல்லாமே இருக்குது. என்ன இவ்வளோ கிஃப்ட்டும் கொடுத்து போதாக வரைக்கும் ஃபயர் ஒர்க் எல்லாம் தந்து பெருசாக செய்ய சொல்லி பெரிய கிஃப்ட் ஒன்று தந்து செய்ய சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் எப்படி ஹஸ்பண்ட்ற அதாவது பாய் ஃப்ரெண்ட்ற ரியாக்ஷனாக வாங்க பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். என்ன 2 கார் நிற்கிது. நாங்கள் அந்த காளி கோயில் கழிச்சு வாரோம். என்ன முறையா? சரியா, சரி, நீங்க பாருங்க, நாங்க வர மாட்டோம். முன்னுக்கடு எப்படி இருக்கு, எப்படி போகுது இன்றைய நாள்? என்ன கணக்கு படையோட நிக்கீங்க? இன்றைக்கு எல்லாரோட நிக்கீங்க. என்ன மாதிரி போகுது? நல்லமா. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா கிஃப்ட் தந்திருக்காங்க. யாரு தந்திருப்பாங்க? வைஃப் தானே? ஷூரா? எப்படி கெஸ் பண்றீங்க? நாங்க இன்னும் ஒன்றுமே காட்டல, எப்படி நீங்க கெஸ் பண்றீங்க?
எப்படி கெஸ் பண்றீங்க நீங்க? வைஃப் தான், வேற யாரும் பண்ற அளவுக்கு இவ்வளவு பொடியனல் செட் இருக்குது, என்ன மேபி இத மாதிரி பண்ற அளவுக்கு இதே மாதிரி பண்ற அளவுக்கு இருக்கா? ஏனே பாப்போமா இப்ப என்ன சர்ப்ரைஸ் வந்திருக்கு? ஆ பாப்போமே வாங்க. டேய் அதுல போட்டு பாத்தீங்களா? வாங்க இதை துறங்க ப்ரோ. என்னங்க ஃபர்ஸ்டா கேக்க வாங்கிடுங்க, பலூனை வச்சு கேக்க வாங்க. ரைட். எப்படி நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? எல்லாம் வேற லெவல்ல இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ரைட். ஒரு கிஃப்டா பாப்போமா? என்னங்க ஃபர்ஸ்டா அப்படியே என்னங்க பொக்கே பொக்கேலாம் பாற அளவுக்கு யாரு செஞ்சிருப்பா? ஒன்லி வைஃப். எந்த செகண்ட் சான்ஸே இல்லை, ஒன்லி வைஃப். வேற யாரையும் சொல்லவே மாட்டீங்க? அப்ப சத்தியமா இல்லை, இவ்வளவுக்கு செய்ய மாட்டாங்களா? ரைட். அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தந்து யாருன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். நான் இப்ப இவ்வளவு பொடியன்கள் இருக்காங்க, நீங்க அவங்கள யாரையும் கெஸ் பண்ணாம நீங்க டைரக்டா வைஃப்னு சொன்னனாலதான் இப்ப தயக்கமா இருக்கு. வைஃப் தானே? அப்ப அடுத்த கிஃப்ட பாப்போமா என்னன்னு? நீங்க கெஸ் பண்ண சரியான்னு பாப்போம். இந்தாங்க. உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்பெஷலான 2 கிஃப்ட் தான் இருக்கு. அதை பார்க்க முதல் நார்மலாக நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. இந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு தந்தது உங்களோட ஒய்ஃப் தான். இப்போ கிட்ட இல்லையா அவங்கக்கிட்ட? இப்போ மலேசியாவில் இருக்காங்களாம். இதெல்லாம் கொடுத்து அவட லவ்வை தெரிவிக்கிற விதமாக இதை கொண்டு போய் சர்ப்ரைஸாக செய்ய சொன்னாங்க. இப்போ என்ன 2 கிஃப்ட் இருக்குது, பாப்போமா அதையும்? அதுக்குள்ள வைங்க, அதுக்குள்ள வைங்க, காருக்குள்ள வைங்க. எல்லாரும் பொறுங்க பொறுங்க பொறுங்க. யாரு வைஃப்? ரைட். பிடிச்சிருக்கா? லக்கி ஒன் வின்னர். அத விடுங்க கொஞ்சம். Thank you bro. ரைட். அடுத்து பாப்போமே. கத்துறீங்களா? என்ன வரதில்லையே மாமா. கொஞ்சம் இங்கறீங்களா? என்னங்க? தாங்க. அங்க வாங்க வாங்க. கத்துங்களே கொஞ்சம். ப்ளீஸ். கத்துங்களே. கத்துங்களே. எவ்வளவு ட்ரை பண்றேன்? சத்தியமா மாமா ட்ரை பண்றேன். நீங்க பேண்டில நீங்க கத்தல கொடுத்தவங்க கத்துறாங்க. எங்க போகுது போல லைவ் அதலே என்ன மாமா? இல்ல இதுக்கு கத்துவீங்க. இதுக்கு கத்துவீங்க. சுவர். ப்ரோ உள்ள ஓடுங்க ப்ரோ. உள்ள ஓடுங்க ப்ரோ. சத்தம் நான் ஃபீலிங் பண்றேன். எடுத்து மிக்கி பக்கத்துல வா மிக்கி. Wow, wonderful, beautiful. Photo kiss கொடுங்க bro. Wow. Photo kiss bro. பிடிச்சிருக்கா? பக்கத்துல இல்லையே, அதுதான் இப்ப சரியான கவலையா இருக்கேனே.
யோசிக்காங்க, கூடிய சீக்கிரத்துல வருவாங்க. நேரா நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம். இதை விட பெருசா இப்ப நம்ம கேக்க கட் பண்ணுவோமா? ஓகே. நெருப்படி இல்லையா வெஜிக்கலாம் இருக்கா அத வைங்க இதுல. எங்க இവിടത്തെ இருந்து காய்ச்சா தானே எங்க இவர் வந்தது சும்மா நினைக்கிறேன். ஆடையும் இல்லை அவ்வளோ பசங்களுக்கு முன்னு அலையலாம். எனக்கு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பார்க்கல நீங்க கஷ்டமா இருக்கு. சாரி, நான் கொடுக்க போனேன். இல்ல அப்புறம் கடைசியா போட்டோ எடுக்கிற நேரம் செட் பண்ணுவோம். மத்தத இவரை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. இவரை வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் சங்கத்துல விளையாடுறது ரைட். மிக்கி அப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு ஓரேரா ஏன்னு ரைட். கேக்க கொடுங்க மிக்கி, கேக்க கொடுங்க. ஆகல் கேக்க கட் பண்ணட்டும். தனியா தூக்கிடுங்க. அப்படியே வச்சு வெட்டையில இல்ல, இப்படியே வச்சு இதுல வச்சு ஒட்ட பண்ணிக்கலாம். கத்திய வச்சு இல்ல ஸ்டூல் மாதிரி அண்ணா பைக்கை தூக்கி ஒருத்த போடுவோம். பைக்கை தூக்கி போடணும். இப்படி அந்த வழியா அங்க செட் பண்ணு. அங்கால சைட் இருந்தாலும் சரி, காருக்கு அங்கால சைட் இருந்தாலும் சரி. இல்ல அங்கால நோமலா தெரிஞ்ச போதும். இவ்வளத்துக்கிட்ட அந்த பைக் இருக்கு, அதுக்கு முன்னுக்கு கொடுத்து நோக்கி உங்களோட சர்ப்ரைஸோட மட்டும்தான் எங்களோட சர்ப்ரைஸோட நேம் குயிக் சர்ப்ரைஸா இருக்கு. உங்களோட சர்ப்ரைஸோட எங்களோட சர்ப்ரைஸ் நேம் வந்து தமிழ் ப்ரோஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியா மாறுது. ஃபர்ஸ்டா உங்கள்கிட்ட தான் நாங்க ரிவீல் பண்றோம். அது இனிதான் நாங்க ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறோம். எங்களோட நேம் வந்து இனி மாற போது தமிழ் ப்ரோஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியா மாத்த போறோம். இனிதான் இவர் தான் எங்களை இதோட சேர்ந்து நிக்கிறேன். கதைப்போம். ஃபர்ஸ்ட் முடிப்போம். இதுல இருந்து ரோம்ல பட்டேல பைக் இல்லாடி பல்ப் பிரச்சனை இல்ல, வெளிச்சம் பிரச்சனை இல்ல. ரைட் ரைட். இதை ஊதி போட்டு இது செய்யுங்க. லவ் யூடா, லவ் யூ பாப்பா. ரொம்ப மிஸ் பண்ற பக்கத்துல மாட்டீங்க. அப்படிங்களா? வீடியோ எடுங்க.
சிஸ்டர் தங்கம் இந்தாங்க செகண்ட் மாதிரி ரைட் நீங்க வீட்டுங்க அப்ப சாப்பாடு இதுல நீங்க அப்படியே கேக்குறீங்க ரைட் ரைட் ஓ இது லைட் இல்லையா கொடுத்துட்டு அதான் கொடுத்தது ரைட் வெஜ் ரெண்டு பேரும் கதைச்சு வைங்க இப்ப இல்லையா ஓ வைங்க பிடிச்சிருக்கா எல்லாம் தரமா ரைட் செட்டா கூப்பிட்டு எல்லாருக்கும் கேட்க கொடுங்க சங்கத்தை அப்படியே இடத்துல நிப்பாட்டுங்க வாழ்த்துக்கள் பிரதர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தமிழ் ப்ரோ ரைட் போட்டோ எடுப்போம் சொன்னாவோ பக்கத்தில் இல்லையா ஒரு பர்த்டே இங்கே கட் பண்ணுவேன் இந்த பர்த்டேக்கு சொன்னாங்களாம் பேமெண்ட் இல்லான்னு சொல்லி அப்போ நீங்கள் சொன்னீங்களா பரவாயில்ல நெக்ஸ்ட் பாப்பா அப்படி அந்த மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பக்கத்தில் இல்லைன்னு பக்கத்தில் இருக்கும்போது நிறைய பண்ணாது ஸோ அதை விட நிறைய பண்ணல ஃபீல் தண்ணி மட்டும் மாதிரி இல்லை பொடியெல்லாம் கூட நிக்கிறனால அதுதான் பிரச்சனை எல்லாம் ஓகே தானே பிடிச்சிருக்கா எல்லாம் ஓகேயா ஓகே சந்தோஷம் தமிழ் ப்ரோ வந்திருக்கா கூட அது வேற நீங்க வந்து வெல்கம் டு தமிழ் ப்ரோ பசங்க எல்லாரும் ஒரு பிக் ஃபேன் இருக்காங்க நன்றி பிரதர் நன்றி பெரிய எனக்கு நான் பிக் ஃபேன் என்றாலே எனக்கு பெரிய சந்தோஷம் थैंक यू so much இப்போ கொஞ்சம் பிஸியா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் போட்டு உங்களோட ஃபேன்ஸ் இனி தமிழ் ப்ரோஸ் என்ற பேர்ல தான் மூவ் ஆகும் ஸோ செலிபிரிட்டி இனி நாங்க தான் சேர்ந்து செய்ய போறோம் பா அப்படியே நீ பா நம்ம தான் ரைட் எல்லாரும் பொடியனையில கூப்பிடு நிப்பாட்டி எடுத்தீங்கன்னா நீங்க நேரி எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க இல்லாமோ சின்னாக்கெல்லாம் கீழே ரைட் காணும் இதே தரமா இருக்கு கொஞ்சம் மினுக்கு வேணும் எங்கடா பிறந்தநாள்காரங்க இறங்கி ஓடிட்டார் பர்த்டே போயங்க கேக்க உங்களோட கையில வாங்க பெட்ரோல் எடுப்போமா கொஞ்சம் ரைட் கொஞ்சம் பொறுங்கடா கடைசியா வீடியோ முடிச்சு போட்டு வரேன் கொஞ்சம் பாருங்க வீடியோ முடிச்சு கொள்றேன் இவரை நான் காலையில விஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி என்ன 6 மணிக்கு இத காலையில இப்ப பாக்க ரிவீல் பண்ணுவாங்க நோ விஷ் பண்ணவர அம்புள்ள இப்ப சொல்றேன் எக்ஸ்ல போஸ்ட் போட்டுருக்காரு நாளைக்கு ரிவ்யூ பண்ணு வரால 30 வருஷம் அவர ஆஃப்லைன்ல வெச்சிக்கின்னு சொல்றாங்க ஓகே ப்ரோ थैंक यू மீண்டும்
குயிக் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துகின்றோம். இனி எங்களோட நேம் வந்து தமிழ் ப்ரோஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி. அதையும் உங்கள்கிட்ட நாங்கள் ஃபர்ஸ்டா ரிவீல் பண்றோம் அதையும். ஓகே ப்ரோ பாய், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா பாய்ஸுக்கும் தேங்க்யூ. ஓகே பாய் 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 ப்ரோ பாய். மிக்கி மவுஸ் டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஒன்று விடுங்க. மிக்கி மவுஸ் பிடிச்சிருக்கா? மிக்கி மவுஸ் பிடிச்சிடுங்க, ஆளு பிடிச்சிடுங்க, பிடிச்சிடுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. மிக்கி மவுஸ் பாக்குறாங்க, இங்க வாங்க. மிக்கி மவுஸா? மிக்கி மவுஸ் வாங்க வாங்க, கிட்ட மிக்கி மவுஸ் டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. மிக்கி மவுஸோட மிக்கி மவுஸ் டான்ஸ் பத்தாத, மிக்கி மவுஸ் ஆள் பாட்டு பத்தாது போல என்ன? ஓ உள்ளேயா? ஓ உங்க மிக்கி மவுஸ் முன்னுக்கு போயிட்டு, மிக்கி மவுஸ் முன்னுக்கு, மிக்கி மவுஸ் எழுதுது. மிக்கி மவுஸ் முன்னுக்கு போயிட்டுது. இவங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க அக்கரைப்பேட்டு. ஓ அண்ணாட பேபி. ஓய்டா நான் உள்ள போகல. உமா சுண்டல் கவனம் கவனம் எல்லாம் அடிக்கும். ஒன்றும் தெரியுதுல்ல, லைட் அடிச்சு மூடி. நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது. என்ன 20 ரூபா நாங்கள் திருப்பி திருவண்ணாமலைக்கு போகணும் யோசி மிச்சம். ஓ மையா, இதுக்கு நீ ஓடுவியா? நான் படுத்துருவேன். நான் பார் நேரம் நான் தான் ஓடி வந்தேன். நீ தான் ஓடணும். 3 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் நிலாவளியா? அது தெரியாது எங்களுக்கு. நீ என்ன சொன்ன அம்மா தம் பிரியாணியும் போட்டு வச்சுக்கிறாவாம். வீட்டை போயிட்டு சாப்பிட்டு தான் போகணும். அவருக்கு அந்த போன்ல இருக்கிறவங்களுக்கு முத்தம். Okay, thank you. இது பர்த்டே போயிட்டது. Thank you. எல்லாம் எங்க தேங்க் யூ தான். No, photo. அப்படி எங்கறனே போட்டோ வலியா. எங்கறனே வெச்சு போட்டோ. அப்படி ஃபேமிலி எல்லாரும் போட்டோ எடுங்க. மிக்கி மவுஸ் வாங்க. மிக்கி. அக்கா வாங்க நான். அது பொம்பளை புள்ள. ஹாய் சொல்லுடி. அது பொம்பளை புள்ள. அதே மாதிரி ஒரு போஸ் கூட சும்மா இங்க லைட்டா வேறு. கொஞ்சம் ட்ரைனிங் பத்தாத ஆளுக்கு, கொஞ்சம் ட்ரைனிங் பத்தாது. ஒரு நாள் போங்க, ஒரு நாள் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. போங்க அடுத்த அம்மா 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 போய் நிக்கிட்டான் போட்டோ எடுக்கு. சே ஒன்னும் பயப்படல. பகல்லே கண்டிரல நம்மள மிக்கிக்கு இல்ல எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. வாங்க நீங்க வாங்க, வாங்க எல்லாம் வாங்க. ஒரு ஆள் நிக்கலாம் முடியா? ரைட். ஹலோ மணிங்க பின்னால போயிட்டு. ஓ தம்பி பண்ணுங்க. ரைட். குட்டியாமி யாரோ வரல ரைட். ஓகே இங்க பாருங்க. ரைட். ஓ உங்களுக்கு இப்படி வேணுமா போட்டோ, இப்படி வேணுமா? இப்ப தெரியாதா? இவர் தமிழ் ப்ரோ. யாழ்ப்பாணமா? ஐயோ நான் உங்களோட ஃபேன். அடையாளம் காண்றாங்க ஒருத்தர். ஃபாலோ பேஜ்ல இருக்கு. அப்படியா? பாருங்க, உங்களை ஃபாலோ பண்றேன் நான். எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரியோட நேம் வந்து குயிக் சர்ப்ரைஸ் டெலிவரி. இப்போ நாங்க மாத்த போறோம் தமிழ் ப்ரோ சர்ப்ரைஸ் டெலிவரி. இந்த நேம் சொல்லி ஃபர்ஸ்ட் வார 10 கஸ்டமருக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். அதுவும் இந்த வீடியோல ரிவீல் ஆயிருக்கு. இல்ல இன்னைக்கு தான் இந்த வீடியோல ரிவீல் பண்ணி கொண்டிருக்கோம். நான் இப்பதான் பார்த்தேன். வாங்கலாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு போ. இல்ல 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 போதா.
போதும் எல்லாம் ரெடி தான் இல்ல நான் ட்ரிங்கோ போகணும் நாங்க வவுனியாவா இல்ல நான் யாழ்ப்பாணம் கடை இருக்கு திருவாங்கூர் கடை உப்பு கடை இப்ப புதுசா திறந்தது அதெல்லாம் பார்த்தேன் வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்க கவனிக்கிறல வாசு ரைட் இன்னைக்கு போயிட்டு வா கொஞ்சம் பிஸி தானே தெரியும் தானே கொஞ்சம் இல்ல நிறைய பிஸி செலிபிரிட்டிஸ் நான் ஊருக்கு அவ்வளவு பிக் ஃபேன் தானே அவரோட ரெண்டு அவ்வளவு என்னது ஓகே ரைட் போயிட்டு வரோம் பை சந்தோஷம் பாய் அதுதான் எனக்கு உண்மைக்கும் அவ்வளவு பிக் நான் எதிர்பார்க்கல உங்களை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவேன் இனி கான்டாக்ட் பண்ணுங்க கரெக்ட்டா மீட் பண்ணுவீங்க இங்க போட்டோ ரெடி ஆங்களாங்க அனுப்பு போட்டோ வந்து எல்லாம் பிளான் சும்மா சொன்னாங்க ரைட் நில்லுங்க இங்க ரெடி இங்க வாங்க மிக்கிக்கு தான் எல்லாம் பழகணும் ரைட் போட்டோ எடுத்து வாங்க உள்ள வாங்க நீங்க போங்க இவ இந்த புள்ள பிடிக்கல நீங்க பிடிக்கல நீங்க ஓடுங்க ரைட் இங்க பாருங்க இங்க பாருங்க ரைட் இந்த வாங்க ரைட் இங்க நாங்க இப்ப பேர் மாத்த போறோம் எப்படின்னா எங்களோட குயிக் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து நேம் மாத்தப்பட போகுது தமிழ் ப்ரோ சர்ப்ரைஸ் டெலிவரின்னு நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து செய்ய போறோம் அதோட நண்பன் இருக்கிற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய போறோம் மினி தொடர்ந்து பயணிக்க போறோம் அது ரைட் ஒன்று விட்டதால சொந்தமா சித்திரதா ரைட் ஓகே எங்களுக்கு தெரியும் இப்பதான் தெரியும் அந்த விளக்கம் ரைட் ஓகே நல்ல விஷயம் ஓகே போயிட்டு இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொன்னால் எங்களோட அனுசன் கிட்ட நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் அனுசன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுசன் அம்மா எங்களுக்காண்டி பிரியாணி கொண்டு வந்துருக்கா தான் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கு நம்ம முடிஞ்சவங்களோட கை வைக்காதான் பார்த்துட்டு இருக்கேன் நான் வாய் ஊறி கொண்டு என்ன இல்ல வீடியோ கிடையாது அதுதான் கெப்ப தொப்பியை காட்டிக்கிட்டேன் ஹீரோ மாதிரி உங்களை நேரத்தை நானும் தலைவரை போட்டு கிளறு சாப்பிட பார்ப்போம் சாப்பிடுவோம் எங்க வந்து சாப்பாடு எனக்கு மட்டும் வச்சிருக்கீங்க நல்லா இருக்குடா அப்படியே அச்சடிச்ச மாதிரியே பிரியாணி நிறைய இருக்கிறாங்க அம்மா வந்து ரைட் வாங்கி போட்டு முதல்ல போடுறோம் ஃபோக்கஸ் போடு வீடியோ சாப்பிட்டு முடிஞ்சது கண்டினியூ எல்லாம் முடிக்க போறோம் பாய் பாய் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போம் உங்களை வாங்க